ஹலோ டிஎன்பிஎஸ்லேருந்து புதுசாக கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுற 9வது நோட்டிஃபிகேஷன் ஒரு 615 வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஏஜ் லிமிட், எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட், நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பேட்சுக்கான அட்மிஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் எல்லா கிளாஸஸுமே பார்த்துக்க முடியும். இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோட புதிய தமிழ் சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 15,000 கொஸ்டினை டாபிக் வைஸாக பிரித்து பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 20+ டாபிக் உண்டு. அந்த டாப்பிக்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் உண்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 25 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000+ ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினுக்குன்னு தனியாக ஆன்சர் கீ பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் புக் பாலிட்டி, ஹிஸ்ட்ரிக்கான அந்த அவுட் சோர்ஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தனியாக ஒரு புக்காகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜூன் 2024 ஜூன் 2025 வரைக்குமான கரண்ட் அஃபேர் படிக்கணும். அந்த கரண்ட் அஃபேர் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணி சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலில் பிடிஎஃபாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பேட்சை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் நம்ம அட்மின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் 21/5/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அப்ளிகேஷன் 27/5/2025 ஸ்டார்ட் ஆகுது. அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 25/6/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 29/6 1/7/2025 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டில் ஏதாவது அப்ளிகேஷனில் தப்பு இருந்ததுன்னா கரெக்ஷன் பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 4/8/2025 10/8/2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கூடவே ஜெண்டர் ஸ்டடீஸ் ஆப்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 200 கொஸ்டின். பேப்பர் 2 சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 47 வகையான போஸ்டிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 615 வேகன்சி, 47 வகையான போஸ்டிங். இதோட வேகன்சி டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுக்குமே குறைஞ்சபட்சம் 21 வயசாவது ஆயிருக்கணும். நிறைய பேர் 18 வயசுலேயே அப்ளை பண்ணலாமான்னு கேட்பாங்க. இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே 21 வயசாவது ஆயிருக்கணும். அதுலேயும் ஒரே ஒரு போஸ்டிங் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 30 வயசாவது ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ் கேண்டிடேட் அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்குமே ஒரு 2 போஸ்டிங் தவிர. சிஸ்டம் மேனேஜருக்கு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது அதர்ஸ் கேண்டிடேட்க்கு மட்டும். ஓசியில் வரவங்களுக்கு. எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதாவது 60 வயசு வரைக்குமே நீங்கள் எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ணலாம். ஒரு 5 வகையான போஸ்டிங் தவிர. அதாவது இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு வர போஸ்டிங் எல்லாத்துக்குமே பிசி, எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர், என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் லைப்ரரியன் கிரேட் 2 இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பிடபிள்யூடி கேண்டிடேட் அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு. அதை எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இந்த மாதிரி சிவில் எல்லாத்துமே வரதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வரதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதில் ஒன்றில் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டிங் இல்லை, அந்த போஸ்டிங்க்கு இந்த பிஇ முடித்தவங்க இல்லைனாக்கா மற்ற டிபார்ட்மெண்ட்டில் மெக்கானிக்கல், சிவில், மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஜூனியர் பிளானருக்குலாம் பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. லைப்ரரிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே லைப்ரரியன் கிரேட் 2க்கு பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா இந்த பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லி அது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் கம் வேஸ் ஸ்டோர் கீப்பருக்கு டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இல்லைனா டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. இதுவே ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேத்தமெட்டிக்ஸ், சோசியல் ஒர்க், சோசியாலஜி, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் எதுலையாவது டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மைன்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி மைன்ஸ் ரிலேட்டடாக வரதுக்கு பிஇ மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சயின்ஸ்னு சொல்லி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும்னு அந்த சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த அசிஸ்டன்ட் ஸ்தாபதிக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரில் முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸில் டிகிரி முடிச்சிருந்து லா டிகிரி முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷரிஸ் சயின்ஸில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வரதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் டிகிரி முடிச்சிருந்து டிகிரியில் தமிழ் ஒரு கோர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2க்கு ட்ராவல் அண்ட் டூரிசமில் டிகிரி இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி ஆஃபீஸருக்கு டிகிரி இன் சோசியல் ஒர்க் அதுவும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜூனியர் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே மாஸ்டர் டிகிரி ஹியூமன் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் விஜிலன்ஸ் இன்ஸ்டியூட்டில் மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி அப்படின்னா ஃபாரன்சிக் சயின்ஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பிஏ டிகிரி சைக்காலஜி, ஃபிலாசபி வித் சைக்காலஜியில் முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் P&Aல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அப்படின்னா MBA அப்படின்னா MA சோசியாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்லேட்டர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிரான்ஸ்லேஷனை தவிர மற்ற எல்லா போஸ்டிங்க்குமே பேப்பர் 1 வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெண்டர் ஸ்டடீஸ், ஆப்டி 3 சேர்ந்து 200 கொஸ்டின் 3 மணி நேரம் 300 மார்க் கேட்பாங்க. அதில் அந்த பார்ட் பி, பார்ட் சி ஜெண்டர் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டி மட்டும்தான் கட் ஆஃப் கணக்கில் எடுத்துக்காங்க. தமிழ் வந்து எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தான். பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர். பேப்பர் 2 வந்து CBT முறையிலையும் அந்த பேப்பர் 1 வந்து OMR முறையிலையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பர் 1ல் இருக்க பார்ட் பி, பார்ட் சி, அதுக்கப்புறம் பேப்பர் 2 இது ரெண்டுத்தையும் சேர்த்து 450 மார்க்குக்கு மொத்த கட் ஆஃப் பார்ப்பாங்க. அடுத்த டிரான்ஸ்லேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து அதே மாதிரி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெண்டர் ஸ்டடீஸ், ஆப்டி. இதில் அந்த ஜெண்டர் ஸ்டடீஸ், ஆப்டி கணக்கில் எடுத்துக்குவாங்க. பேப்பர் 2ல் வந்து டிரான்ஸ்லேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், 2.5 மணி நேரம் 100 மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பான எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தமாக அந்த பேப்பர் 1ல் இருக்க பார்ட் பி, பார்ட் சி, அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் 2 250 மார்க்கு கட் ஆஃப் பார்ப்பாங்க. இதுவே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிரான்ஸ்லேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து அதே மாதிரி காமன் தான். பேப்பர் 2ல் வந்து டிரான்ஸ்லேஷன் அண்ட் ப்ரீசஸ் ரைட்டிங்கில் டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க, 3 மணி நேரம் 300 மார்க்குக்கு. இதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப், மொத்தமாக 450 மார்க்குக்கு கட் ஆஃப் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அப்ளை பண்ணுற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். எக்ஸாம் சென்டர் வந்து 38 மாவட்டத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில பேப்பர் வந்து தமிழில் இருக்கும், ஒரு சில பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஒரு சில பேப்பர் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதோட சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே சிலபஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி.
இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலோட குரூப் 4 கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.